100 நாட்களை கடந்து இந்த ஆட்சி போய் கொண்டிருக்கிறது. ஒரு விஷயத்தை அவங்க தெளிவாக திருப்பி சொல்கிறாங்க, எந்த விஷயத்தையும் நாங்கள் 100 நாளில் சரி செய்ய முடியாது. இது அவங்களே ஒப்புக்கொள்கிற ஒரு செய்தியாக நான் பார்க்குறேன். இல்லை, அது யதார்த்தமான செய்தி இல்லை, அதுதான். ஆனால் அவங்களுடைய யதார்த்தமான செய்தியை தேர்தலுக்கு முன்னாடி அவங்க சொல்லலையே. உண்மையிலேயே நீங்கள் டெவலப் பண்ணணும்னா நீங்கள் சொன்ன 2,500 ரூபாய் கொடுக்கணும். அப்போ தான் கடந்த அரசை விட நான் வந்து கூடுதலாக மாற்றிருக்கோன்னு சொல்லலாம். ஒன்று இல்லை, அந்த இடத்துல அதெல்லாம் பண்ண முடியாமல் இருக்குன்னா அதுக்கு நிதி நிலைமை இன்னும் கொஞ்சம் சீரமைக்க வேண்டியிருக்குன்னு அவங்க மேற்கோள் காட்டுறதுல, அப்போ நிதி நிலைமை சீரமைக்க வேண்டிய அளவிற்கு இருக்குது அப்படிங்கிறத விட்டுட்டு போனது கடந்த கவர்மெண்ட்டை தானே கை காட்டுறாங்க. ஒரு சிறுவனை 20 பேர் சேர்ந்து அடிச்சு கொள்றாங்க, கஞ்சா வச்சிருக்கான் அப்படின்னு. இப்படி அரசுக்கு கவன ஈர்க்கும் விதமான விஷயங்களை கொண்டு வராங்க. இதுதான் வந்து கவன ஈர்ப்புக்கான கூட்டமே. அதுக்கு என்ன நாங்க ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்லி தான் அரசு சொல்ல வேண்டிய விஷயம். ஆனால் என்ன நடக்குது? உங்க ஆட்சியில் நடக்கலையா? சுதந்திர தின நிகழ்வு நடத்தினீங்க, அதில் 15 காவலர்கள் அவர்களுக்கு நீங்கள் விருது கொடுத்தீங்க. எதுக்கு விருது கொடுத்தீங்க? கடந்த 1 வருடமாக இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்தினார்கள். அப்ப இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்தின விஷயம் இந்த ஒரு 100 நாள் நடக்கல, 1 வருஷமா நடந்த விஷயம். அந்த 1 வருடமாக யார் ஆட்சி நடந்தது? அப்போ அப்படின்னா கடந்த ஆட்சி காலங்களில் நடந்ததாக இவ்வளோ குற்றங்கள் நடந்திருக்கு தமிழ்நாட்டில், இந்த இயரில் இவ்வளோ குற்றங்கள் நடந்திருக்குன்னு குற்ற ஆவண காப்பகத்தினோட அறிக்கை வருது இல்லையா? அதெல்லாம் எந்த கணக்கில் எடுத்துக்கிறது? கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது போலீஸுக்கு பொறுப்பான அமைச்சர் யாரு? முதல்வர் தான். உள்துறை அவர் தான் வச்சிருக்காரு. அவர் எந்திரிச்சு பதில் சொல்லணும்ல, சொல்லலையே. ஏன் சொல்லலை? இன்னும் சட்டமன்றம் முடியல, மேபி இன்னைக்குள்ள பேசலாம், நம்ம அதுக்குள்ள அந்த முடிவுக்கு வந்துட. திமுக அரசியல் நாகரிகம் உள்ள கட்சின்னு உங்களுக்கு தெரியுது. இப்போ நீங்கள் கைது பண்ணுறீங்க. நாங்கள் தமிழகம் முழுவதும் திமுக காரங்க போராட்டங்கள் நடத்தினாங்க, அறவழி போராட்டம் நடத்தினாங்க. இன்னும் சட்டம் ஒழுங்கு கெட்டு போகல. அப்போ நீங்கள் நேனா நாகேந்திரனை கைது பண்ணதுக்கு முயற்சி பண்ணலை? அவர் பேசின பேச்சுக்கள், பேர சொல்லி பேசின பேச்சு, அதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து வலிக்காதா? பயப்படுறீங்க. இப்போ நாங்கள் அப்படி தானே சொல்லுவோம், நீங்கள் பயப்படுறீங்க. இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க, அமைச்சர்கள் ஊழலை பத்திலாம் பேசுறாங்க, ஊழலுக்கு எதிரானவர்னு பேசுறாங்க. அமைச்சர்கள் கமிஷன் வாங்குறாங்கிற டேப் என்கிட்ட இருக்குன்றாரு. கைது பண்ணுங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் எழுத்தாளரும் திமுகவை சேர்ந்தவருமான திரு புதுமடம் ஹலீம் அவர்கள். அவரிடம் தற்போதைய அரசியல் விவகாரங்கள் பற்றி பேசியிருக்கிறோம். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் சார். இப்போது நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் தமிழ்நாடு அசெம்பிளி நடந்துக்கிட்டு இருக்கு. மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து பேசின காரசார வாதங்கள் இந்த போதைப்பொருள் தடுப்பு விவகாரம் தொடர்பாகவும், எஸ்பெஷலி இந்த கோவை மாணவர் கொலை விவகாரம் தொடர்பாகலாம் கவன ஈர்ப்பு தீர்மானம், அதில் நிறைய காரசார வாதங்கள் போயிருக்கு. நீங்களும் பார்த்துருப்பீங்க. எப்படி போயிட்டுருக்கு ஆக்சுவலி அசெம்பிளி எப்படி போயிட்டுருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த தாவேகா கவர்மெண்ட்டில்? 100 நாட்களை கடந்து இந்த ஆட்சி போய் கொண்டிருக்கிறது. எஸ். அதில் ஒரு விஷயத்தை அவங்க தெளிவாக திருப்பி சொல்கிறாங்க, எந்த விஷயத்தையும் நாங்கள் 100 நாளில் சரி செய்ய முடியாது. இது அவங்களே ஒப்புக்கொள்கிற ஒரு செய்தியாக நான் பார்க்குறேன். இல்லை, அது யதார்த்தமான செய்தி. இல்லை, அதுதான் அவங்களே சொல்லிக்கிறாங்க 100 நாள். ஆனால் அவங்களுடைய யதார்த்தமான செய்தியை தேர்தலுக்கு முன்னாடி அவங்க சொல்லலையே. நாங்கள் வந்து முதல் கையெழுத்திலே மாற்றணும்னு சொன்னவங்க தான். சரி, ஓகே, அது தேர்தலுக்காக பிரச்சாரத்துக்காக எல்லாரும் சொல்கிறது நம்ம கடந்து போயிடலாம். ஆனால் அவர்கள் சொல்வது என்னவென்றால், எங்களுக்கு இன்னும் 2 வருஷம் வேணும் எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு. இந்த பட்ஜெட் வரும்போதே சொன்னாங்க 2 வருஷம் வேணும். அப்போ ரொம்ப தெளிவாக என்ன ஒரு விஷயம் புரியுதுன்னா, நாங்கள் இதை கற்றுக்கிறதுக்கே 2 வருஷம் ஆகும் அப்படிங்கிறது தான் காரணம். தமிழ்நாடு என்பது ஒரு வளர்கின்ற மாநிலம் அல்ல, வளர்ந்த மாநிலம். இந்தியாவை எடுத்துக்கொண்டால் அது நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். அது நம்ம ஒன்றும் மறைக்கின்ற ஒரு விஷயம்லாம் இல்லை. இன்றைக்கும் பொருளாதார மண்டலத்தில் 2வது பெரிய மாநிலம் தமிழ்நாடு. கல்வியில், உயர்கல்வியில் மேலோங்கி இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்தியாவே 28% டச் பண்ணல, நம்ம 50% டச் பண்ணிட்டோம். அதாவது உயர்கல்வியில் +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிற அந்த ரேஷியோ வந்து இந்தியாவிலே அதிகமான மாநிலம் தமிழ்நாடு. நம்ம உயர்கல்விக்கு நம்ம கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. ஏற்றுமதியில் சிறப்பாக இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. பணவீக்கத்தில் இந்தியாவில் கட்டுக்குள் இருக்கின்ற மாநிலம் இந்திய அளவில் எடுக்கும்போது தமிழ்நாடு. தனி மனித வருமானம் என்று சொல்லக்கூடிய பெர் இன்கம் கேபிட்டா, அது வந்து பார்த்தீங்கன்னா சராசரியை விட 1.5 லட்சம் கூட தமிழ்நாட்டு மக்களுடைய வருமானம் இருக்கிறது. இப்போ இதுலேருந்து என்ன ஒரு விஷயம் புரியுதுன்னா, தமிழ்நாடு என்கிற மாநிலம் மற்ற இந்திய மாநிலங்களை விட ஒரு வளர்ந்த மாநிலம், அதற்கான கட்டமைப்பு உள்ள மாநிலம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு ஆட்சி வந்து தான் இதை சரி பண்ண வேண்டிய கட்டாயம்லாம் இல்லை.
ஆல்ரெடி பை டிஃபால்ட்டாக சில விஷயங்கள் இங்கே இருக்குது. கடந்த 50 வருடங்களாக பல்வேறு ஆட்சியாளர்கள் இதை கட்டமைத்து கொண்டு வந்திருக்காங்க. கடந்த 5 வருடங்களில் இது பெரிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கு. சொல்லப்போனால் ஜிடிபி 11.127 அப்படின்னு ஒன்றிய அரசே கொடுத்த புள்ளி விவரம். இதெல்லாம் நமக்கு தெள்ள தெளிவாக இருக்கின்ற விஷயம். அப்போ இதை அப்படியே எடுத்துகிட்டு போகணும், அவ்வளோதான். அதை எடுத்துகிட்டு போகிறாங்க, அதில் மாற்றுக்கிறது இல்லை. இன்றைக்கியும் பட்ஜெட்டில் நீங்கள் பார்த்தா தெரியும், திட்டங்கள் மாறவில்லை, திட்டங்களின் பெயர்கள் மட்டுமே மாற்றப்பட்டிருக்கின்றன. இதை எல்லாருமே எல்லா கட்சி தலைவரும் பேசிட்டாங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்பது வெறும் உரிமை தொகையாக மாற்றப்பட்டிருக்கிறது. முதல்வருடைய காலை உணவு திட்டம் காமராஜர் உணவு திட்டமாக மாற்றப்படும், அவ்வளவுதான். இதை நான் தப்பு ரைட்லாம் சொல்ல வரல. மொத்தத்தில் திட்டங்கள் தொடர்கின்றன, அதற்கான நிதி அங்கே இருக்கு. இப்போ நீங்க மாதம் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய நிதி அங்கே இருக்கா? நீங்க வந்து அதை நிறுத்த முடியாம கொடுக்குறீங்களா? ஏனென்றால் அதற்கான அந்த பொருளாதார விஷயங்களை ஏற்கனவே கடந்த அரசு செஞ்சுட்டு போயிட்டாங்க. உண்மையிலேயே நீங்க டெவலப் பண்ணணும்னா நீங்க சொன்ன 2500 ரூபாய் கொடுக்கணும். அப்பதான் கடந்த அரசை விட நான் வந்து கூடுதலா மாத்திருக்கோம்னு சொல்லலாம். ஒன்று இல்ல, அந்த இடத்துல அதெல்லாம் பண்ண முடியாம இருக்குன்னா அதுக்கு நிதி நிலைமை இன்னும் கொஞ்சம் சீரமைக்க வேண்டி இருக்குன்னு அவங்க மேற்கோள் காட்டுறதுல, அப்ப நிதி நிலைமை சீரமைக்க வேண்டிய அளவிற்கு இருக்கிற தேவைக்கு இருக்கிறது அப்படிங்கறத விட்டுட்டு போனது கடந்த கவர்மெண்ட். நீங்க கூடுதலா ஒரு வாக்குறுதியை கொடுக்குறீங்க. ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லையே. இப்ப நீங்க வந்து கடந்த முறை 1000 ரூபாய் கொடுத்ததுக்கு ஏதாவது சிக்கல் இருக்கா? கொடுக்குறீங்கல்ல, அதுக்கு பணம் இருக்குல்ல. கஜானா தொடை தெரியப்பட்டதுன்னு சொன்ன மாதிரி இல்லைல்ல. அந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு பணம் இருக்குல்ல. இலவச பேருந்து போயிட்டு தானே இருக்கு மாநகரங்கள்ல. மற்ற எல்லா திட்டங்களும் நான் முதல்வன் திட்டத்திலிருந்து எந்த திட்டத்தையும் நிறுத்தப்படலை. அப்ப எல்லாத்துக்கும் ஃபண்ட் இருக்கு. அப்ப நீங்க புதுசா சொன்ன வாக்குறுதிகளுக்கு அங்க பணம் வேணும், அது ஒத்துக்கிறேன். உங்களுடைய வாக்குறுதிகளை உடனடியாக நீங்கள் நிறைவேற்ற முடியல, அதுக்கு கால அவகாசம் கேட்குறீங்க. இது ஒரு பக்கம். நீங்க கேட்டீங்க ஒரு கேள்வி, இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரெல்லாம் எப்படி நடக்குது? 100 நாள் முடிஞ்சு பட்ஜெட் முடிஞ்சு இப்ப கவன ஈர்ப்பு தீர்மானம் இன்னைக்கு நடக்குது சட்டமன்றத்தில். இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் என்பது என்ன என்பது கூட தாவேக அமைச்சர்களுக்கு புரியல அப்படிங்கிற பார்வையை நான் பார்க்குறேன். காரணம், கவன ஈர்ப்பு என்பதே அங்க இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் நாட்டில் நடக்கிற பல்வேறு விஷயங்களை அரசின் கவனத்துக்கு கொண்டு வருவதுதான். இதுக்கு நீங்க எதிர்கேள்விலாம் கேட்கக்கூடாது. இப்ப இந்த பகுதியில் இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு இருக்கு, இங்க வந்து விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க, இங்க மேட்டூர் அணை வந்து ஜூன் 12 திறந்திருக்கணும், திறக்கல, இப்ப சாதாரண காய்கறிகள் விலையோட அதிகமாயிடுச்சு, இப்போ ஆந்திராவிலேருந்து நம்ம காய்கறிகளை இறக்குமதி பண்ணக்கூடிய இடத்துக்கு நகர்றோம், இன்னைக்கு கர்நாடகாவில் இந்த பிரச்சனை அணை பிரச்சனை என்ன முடிவு எடுக்கிறது தெரியல, அல்லது ஒரு சிறுவனை 20 பேர் சேர்ந்து அடிச்சு கொள்றாங்க கஞ்சா வச்சிருக்கான் அப்படின்னு. இப்போ இப்படி அரசுக்கு கவன ஈர்க்கும் விதமான விஷயங்களை கொண்டு வராங்க. இதுதான் வந்து கவன ஈர்ப்புக்கான கூட்டமே. அது பாராளுமன்றமா இருக்கட்டும், சட்டமன்றமா இருக்கட்டும், அரசமைப்பு சட்டம் 197 விதியின் கீழ் அப்படிதான் இருக்கு. இதுக்கு நீங்க வந்து விவாதம் பண்ண தேவையில்லை. ஆனா இன்னைக்கு சட்டமன்றத்தில் என்ன நடக்குதுன்னா, இந்த போதை கலாச்சாரத்தினால் இந்த பையன் அடிச்சு கொல்லப்பட்டான் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன நாங்க ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்லி தான் அந்த துறை அமைச்சர் சொல்லணும். நாங்க இதை எடுத்திருக்கோம், இங்க வந்து இந்த மாதிரியான ஒரு குழு போட்டிருக்கோம், உடனடியாக வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதுதான் அரசு சொல்ல வேண்டிய விஷயம். ஆனால் என்ன நடக்குது? உங்க ஆட்சியில் நடக்கலையா? உங்க ஆட்சியில் மட்டும் பெரிய பாலாரும் தேனருமா ஒடிச்சு உங்க ஆட்சியில வந்து சட்ட ஒழுங்கு கெட்டு போகலையா? இப்படியான சண்டை நடக்குது. இத மாண்புமிகு சபாநாயகரே ஞாபகப்படுத்துறார். கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் விவாதம் வேண்டாம். அவரு உண்மையிலே ஒரு சீனியர் பொலிட்டீஷியன். எம்ஜிஆர் காலத்தில இருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவருக்கு அந்த தெரியும், சட்ட விதிகள் நல்லா தெரியும், அதுல ஒன்றும் மறுப்பதற்கு இல்லை. அவர் ஞாபகப்படுத்துறார். ஆனா அங்க நடக்கல, விவாதம் நடக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இல்ல இன்னைக்கு கூட இந்த போதைப் பொருள் விஷயத்துல இப்போ வந்து இந்த 100 நாள்ல வந்து நீங்க இதை கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னு அரசின் மீது ஒரு குற்றச்சாட்டு போல இதை தடுக்க தவறியதை இல்ல இதுல ஆக்ஷன் எடுக்க தவறிய அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்லும் பொழுது, இல்ல இதுக்கு இந்த 100 நாள்ல இருக்கிற போதைப் பொருள் புழக்கம் மட்டும் காரணம் கிடையாது, இது கடந்த 5 வருஷத்திலேயே ஆரம்பிச்சிருக்கு, இதனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அங்கிருந்து இருக்குன்ற வகையில் அவங்க அந்த தகவல்கள். அதுக்கு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டே நான் சொல்றேன். சட்டமன்றத்தில் எழுந்து அவர் பதிவு பண்ண செய்தி இன்னைக்கும் சட்டமன்றத்தில் பதிவான ஒரு செய்தி தான். அவர் கேட்கிறார்,
நீங்க இந்த சுதந்திர தின நிகழ்வு நடத்தினீங்க. அதில் 15 காவலர்கள், அதில் இன்ஸ்பெக்டர் அடங்கும், உயரதிகாரியும் அடங்கும். அவர்களுக்கு நீங்கள் விருது கொடுத்தீங்க. எதுக்கு விருது கொடுத்தீங்க? கடந்த ஒரு வருடமாக இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்தினார்கள், சட்டம் ஒழுங்கை சரி செய்து இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்தினார்கள் அப்படிங்கிறதுக்காக விருது கொடுத்தீங்க. அப்ப இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்தின விஷயம் இந்த ஒரு 100 நாள் நடக்கல, ஒரு வருஷமா நடந்த விஷயம். அந்த ஒரு வருடமாக யார் ஆட்சி நடந்தது? விஜய் ஆட்சி நடந்ததா? இல்ல. அப்ப கடந்த ஆட்சியில் சிறப்பாக செயல்பட்டதன் காரணமாகத்தான் அந்த காவலர் 15 பேருக்கு நீங்க அவார்டு கொடுக்குறீங்க, பதக்கம் கொடுக்குறீங்க. எதுக்கு பதக்கம் கொடுக்குறீங்க? அப்போ ஒண்ணு நடந்திருக்குல்ல, நீங்களே அதை வந்து அக்னாலஜ் பண்றீங்க. இன்னொன்று, இந்த 15 காவலர்களும் அவர்கள் சார்ந்த அந்த டீம் வந்து எத்தனை கிலோ கஞ்சாவை பிடிச்சாங்க, எவ்வளவு பேரை கைது பண்ணாங்க, எவ்வளவு பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்கன்னு லிஸ்ட்டை வச்சு தான் நீங்க அவங்களுக்கு அவார்டு கொடுக்குறீங்க. அப்ப இது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு செய்தி தான் என்கிற கேள்வி என்ன கேட்கிறார். இரண்டாவது முக்கியமான கேள்வி, தமிழக மக்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், நாங்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது காவலர்களோடு சேர்ந்து இந்த போதைப் பொருள் தடுப்பு அணியை அமைத்தோம். அதாவது மத்திய ஒன்றிய அரசோட இருக்கின்ற போதைப் பொருள் தடுப்பு அணியோட இங்க இருக்கின்ற காவலர்களை வைத்து நாங்கள் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணோம். அந்த அணிக்கு தலைவராக இருந்தவர் அமல்ராஜ் ஐபிஎஸ். அவர் தான் இன்னைக்கு வந்து சென்னையுடைய கமிஷனர். கேட்டா, அப்ப இப்படி சிறப்பாக செயல்பட்ட ஒருத்தர் தான் நீங்க வந்து கமிஷனர் ஆக்கியிருக்கீங்க. அவர்கிட்டயே நீங்க கேட்டா அவங்களுக்கு அதற்கான தகவலை கொடுப்பாருல்ல. ஏன்னா அவர் ஒரு வருஷமா அதை வேலை பார்த்திருக்காரு. அப்ப இப்படி ஒரு சிறப்பாக செயல்பட்டதன் காரணமாக தான் இந்த 15 காவலர்களுக்கு இந்த பதக்கத்தை கொடுக்குறீங்க. அப்ப கடந்த ஆட்சியில் நீங்க திமுக அரசு சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. அதாவது ஆக்சுவலா அந்த 15 காவல்துறை அதிகாரிகள் மட்டுமே ஒட்டுமொத்த காவல்துறை கிடையாது இல்ல. அதுக்காக அந்த 15 காவல்துறை அதிகாரிகள் மட்டுமே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் நிர்வகிக்கல. அவங்க பகுதியில பண்ணாங்க. ஒட்டுமொத்த காவலர்கள் இல்ல இல்ல சொல்ல வருது, இப்ப அவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்றதுனால இப்ப ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்தது இல்லைங்க. நான் திருப்பி சொல்றேன், ஒட்டுமொத்த காவலர்களுக்கும் பதக்கம் கொடுக்க முடியாது. எல்லாருக்கும் நம்ம ரேங்கிங் அடிப்படையில பதக்கம் கொடுக்கறது இல்ல, டாப்ல உள்ளவங்களுக்கு கொடுக்குறோம். அது ஒரு அங்கீகாரம், காவலர்களை ஊக்குவிக்கிறோம். இல்ல அப்படி இல்ல அப்ப இப்படி வரேன். அப்ப அப்படின்னா கடந்த ஆட்சி காலங்கள்ல நடந்ததாக இப்போ இவ்வளவு குற்றங்கள் நடந்திருக்கு தமிழ்நாட்டுல, இந்த இயர்ல இவ்வளவு குற்றங்கள் நடந்திருக்குன்னு குற்ற ஆவண காப்பகத்தினோட அறிக்கை வருது இல்லையா, அதெல்லாம் எந்த கணக்குல எடுத்துக்கிறது? இல்லைங்க, நான் திருப்பி சொல்றேன், இந்த போதை கலாச்சாரம் என்பது வெறும் தமிழ்நாட்டு மாநிலம் சார்ந்த கலாச்சாரம் அல்ல. நீங்க இந்த விஷயத்தை திருப்பி சொல்லணும். கடந்த ஆட்சியில் இருக்கும்போது இதே தாவேகாவும் விஜய் அவர்களும் இங்க போதை கலாச்சாரம் ஆயிடுச்சு, போதை மருந்து அதிகமாயிடுச்சு சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்கல்ல. இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. இந்தியா முழுவதும் கஞ்சா விற்பனை அதிகமா இருக்கு, இந்தியா முழுவதும் அந்த கொக்கைன் விற்பனை அதிகமா இருக்கு, இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் இந்த போதை கலாச்சாரம் அதிகமா இருக்கு. இது ஒரு மாநிலம் சார்ந்த விஷயம் அல்ல. ஏன்னா போதை கலாச்சாரம் என்பது தமிழ்நாட்டில் தயாரிச்சு தமிழ்நாட்டிலே கன்சியூம் பண்ற விஷயம் இல்லை, அது ஒரு வழித்தடம். அது புரிஞ்சுக்கணும். உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், பார்க்கின்றவர்களுக்கும் தெரியும். ஆப்கானிஸ்தான்லேருந்து வருது, வெளிநாடுகள்லேருந்து வருது, டெல்லியிலேருந்து கொண்டு வராங்க, இங்கேருந்து இலங்கை வழியாக இந்தோனேஷியா வழியாக ஆஸ்திரேலியாவுக்கு போகுதுன்னு சொல்கிறாங்க. திருட்டுத்தனமாக போகுது. நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் வந்து இறங்குது, நைஜீரியாவிலேருந்து வந்து இறங்குறாங்க. இது ஒரு வழித்தடம், சர்வதேச அளவில் நடக்கின்ற ஒரு செயல், முதல்ல புரிஞ்சுக்கணும். அது தமிழ்நாட்டிலும் அந்த வழிப்பாதை இருக்கிறதுனால நடக்குது. ஆனால் யார் எப்படி கட்டுப்படுத்தினாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். நான் வந்து போதை மருந்து 0% கொண்டு வர முடியாது, ஆனால் கட்டுப்படுத்துகிற விஷயம் அதுக்கான ரெக்கார்டு இருக்குல்லேன்ற. இப்போ நான் அதுதான் உதயநிதி சொல்றாரு, இப்போ இருக்கின்ற கமிஷனர் அமல்ராஜிடம் கேட்டாலே, அமல்ராஜ் ஐபிஎஸ் அவரிடம் கேட்டாலே, கடந்த ஒரு வருடமாக நடந்த எத்தனை கிலோ பிடிச்சிருக்கோம், எத்தனை பேரை கைது பண்ணியிருக்கோம், எவ்வளவு பேரை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டிருக்கோம், எவ்வளவு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம், அந்த உங்களுக்கு கிடைச்சிருமே. அப்போ அந்த செயல் நடந்திருக்குல்ல. அப்போ நீங்களா இருந்தாலும் இந்த இடத்த நீ என்ன செஞ்சீங்களோ அதை விட பெட்டராகவே நாங்கள் செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது சொல்றாரு. ஒன்று இல்ல இதைத்தான் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா நீங்க ஆட்சியில் இருந்த போது காவல்துறை கொடுத்த தகவல்களின் அடிப்படையில தான் இதை சொல்றேன்னு ஆதாரப்பூர்வமா சொல்றாரு. அதிமுக ஆட்சி காலத்தில் இல்லாத அளவிற்கு, அதாவது முன்னதாக இருந்த அதிமுக ஆட்சி காலத்தில் இல்லாத அளவிற்கு கடந்த திமுக ஆட்சி காலத்தில் போதைப் பொருள்களில் புழக்கம் அதிகரித்திருக்கிறது. என்ன கேட்கிறேன், 2020 நினைக்கிறேன், கொரோனாவுக்கு முன்னாடி குஜராத்ல முந்த்ரா துறைமுகத்துல எத்தனை கிலோ, 20,000 கிலோ, 20,000 கிலோவா 30,000 கிலோ கைது பிடிச்சாங்க.
உங்களுக்கு 2020க்கு அப்புறம் தான் இந்தியாவில் போதைப் பொருளுடைய நடமாட்டம் ரொம்ப அதிகமாச்சுன்னு சொன்னாங்க. இது ஒன்றிய அரசு கொடுத்த தகவல் தான். 2017 வரை எடப்பாடி ஆட்சி இருந்தது. 2021 17 21 அந்த காலகட்டம் தான் போதை மருந்துடைய உச்சம். கொரோனா காலத்தில் இது இன்னும் ரெட்டிப்பானது. ஏன்னா அந்த கொரோனா காலத்தில் மக்கள் நடமாட்டம் இல்லை, பயந்து போயிருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் போதை மருந்துடைய நடமாட்டம் ரொம்ப உச்சத்துக்கு போனதுலாம் ஒன்றிய அரசு சொன்னாங்க, அவங்க கொடுத்த ரிப்போர்ட். இது ஒரு பக்கம் விடுங்க. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நீங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக என்ன சொன்னீங்க? நாங்க ஒரே மாதத்தில் இதை தீர்த்துருவோம் சொன்னீங்கல்ல, ஏன் நடக்கல? இந்த கேள்வி தான் நான் கேட்கிறோம். ஸோ திமுக ஆட்சியில போதை கலாச்சாரம் இருந்தது, அதுல நாங்க முழுமையா நாங்க நீக்கலனா கூட முடிந்த அளவு நாங்கள் முடிச்சிருவோம் அந்த விஷயத்தின்னு சொன்னீங்கல்ல, அது நடக்கல. ஆனால் கூடி இருக்கிறது. அதுக்கு உதாரணங்கள் நிறைய சொல்லலாம். இரண்டாவது சொன்னீங்க, தமிழ்நாட்டில் பாலியல் பிரச்சனை, ஒரு வயதான பெண்மணி கூட நடமாட முடியல, ஒரு சிறுமி நடமாட முடியல. இப்போ நம்ம பேட்டி கொடுத்து கொண்டிருந்த இன்னைக்கு ஈரோடுக்கு பக்கத்தில் 85 வயது முதியவர் பெண்மணி, ஒரு 30 வயதா ஆனால் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு இன்னைக்கு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நம்ம பேசி கொண்டிருக்கின்ற இந்த சில மணி நேரங்களுக்கு முன்னாடி ஒரு சிறுமி கோயம்புத்தூர்ல நமக்கு தெரியும். ஒரு சிறுவன் கஞ்சாயை வச்சு விற்கிறத தட்டி கேட்டதுனால 20 மாணவர்களால் கொடூரமாக கொலை செய்யப்பட்டான். இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குங்க. நீங்க ஒண்ணு நடந்ததுக்கு நீங்க கொதிச்சு போனீங்க. மதுரையில மட்டும் கடந்த 7 நாட்களாக 11 படுகொலைகள் நடைபெற்றிருக்கு. ஒரு பெண் காவலர் கொல்லப்பட்டிருக்காங்க. இப்ப இதெல்லாம் நீங்க என்ன ஜஸ்டிபிகேஷன் கொடுக்க போறீங்க? நான் கேட்கிறேன். நான் இன்னும் திருப்பி கேட்கிறேன். சட்டமன்றத்தில் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் இந்த விஷயத்த சொல்றாங்க. அப்ப கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் இந்த விஷயத்த சொல்லும் பொழுது போலீஸுக்கு பொறுப்பான அமைச்சர் யாரு? முதல்வர் தான். உள்துறை அவர் தான் வச்சிருக்காரு. அவர் எந்திரிச்சு பதில் சொல்லணும்ல, சொல்லலையே. ஏன் சொல்லல? அப்ப அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் பேசுறாங்க ஒவ்வொரு விஷயம் சொல்லும் பொழுது. அப்ப உள்துறை சார்ந்த அமைச்சர் விஜய் அவர்கள், காவல்துறையை கையில் வச்சிருக்க விஜய் அவர்கள் எந்திரிச்சு ஏன் பேசல? இந்த கேள்வியை கேட்டா உங்களுக்கு குத்தமா? இப்போ கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் இந்த விஷயத்தை நாங்க கேட்கிறோம். ஆனா நீங்க திருப்பி என்ன செய்றீங்க? திமுக காலத்தில் நடக்கலையா? திமுக காலத்துல போலீஸ் இப்படி இல்லையா? திமுக காலத்துல பாலியல் பிரச்சனை நடக்கலையா? திமுக காலத்தில் போதை மருந்து எல்லா காலத்திலும் இருக்கிறது. அது எப்படி கட்டுப்படுத்த முயற்சி பண்ணீங்கிற விஷயத்த நான் கேட்கிறோம். நீங்க கடந்த 5 வருடங்களில் திமுக எடுத்த ரெக்கார்டு எடுத்து கொடுங்க. அதை என்ன மறைக்க முடியுமா? அந்த 5 வருடங்களில் இப்ப ஒரு விஷயத்த ஆதரிச்சு நான் கேட்கிறேன், எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்குனீங்க? நாங்க இப்போ 400 கோடி ஒதுக்கி இருக்கோம் கேட்குறீங்கல்ல, அந்த கேள்வி கேட்குறீங்கல்ல. இதே கவன ஈர்ப்பு தீர்மானம் போது இது கேட்க தேவையில்லை, கேட்குறீங்க. அதுக்கும் உதயநிதி அவர்கள் பதில் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நாங்க காவல்துறை சம்பந்தமான விஷயத்துக்கு அமைச்சர் பதில் சொல்லல. ஆனா நீங்க என்கிட்ட எதிர்கேள்வி கேட்குறீங்க. ஒரே ஒரு கேள்விதான். இதற்கான குழுவை அமைத்து அந்த விவாதம் நடக்கும்போது முதல்வர் அப்ப இல்லன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் வந்து முதல்ல சொல்லட்டுமே. அதுக்கப்புறம் கூட அமைச்சர் நீங்களும் பார்த்திருப்பீங்க, இந்த மாதிரி கருணாநிதி அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டதுக்கு அவர் சாரின்லாம் கேட்டார். அவருக்கு பதிலா நான் சாரி கேட்டாரு. அவருடைய வேலையை சரியா செய்யறாரு அப்படிங்கிறது. சாரி கேட்டதுனால அவருக்கு வேலையை சரியா செய்யறாரு அப்படி சொல்ல வரல. பேச வேண்டிய இடங்கள்ல பேசுறாரு. வெளியே போயிட்டு வந்தாருல்ல, எழுதி கொடுத்துருப்பாங்கல்ல என்னன்னு, அதை படிக்க வேண்டியதானே, பதில் சொல்ல வேண்டியதானே. இப்ப கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் இத்தனை கேள்விகளை இன்று நாம பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு இன்னும் சட்டமன்றம் முடியல. மேபி இன்னைக்குள்ள பேசலாம். நம்ம அதுக்குள்ள அந்த முடிவுக்கு வந்து அவர் பேசினாருன்னா நல்லதுங்க. ஓகே, அவர் வாயை திறந்து பேசட்டுங்க. ஆனா அவருக்கு அவர் பேசினா தப்பா பேசுறாரு, அதுக்காக பேசாம இருக்கிறது நல்லதுன்னு அவங்க கட்சிக்காரங்க சொல்றாங்க. அவரை பேச விடாதீங்க. அவர் பேசினா ஏதாவது வாயில வந்துட போகுதுன்னு அவரே சொல்றாருன்றாங்க. நம்ம நல்லதா பேச சொல்றோம், தமிழ்நாட்டு நலன் சார்ந்து பேச சொல்றோம். அதுக்காக எனக்கு பேசினா ஏதாவது வந்துடும் அதனால நான் பேசாம இருக்கேன் அப்படிங்கிறது நியாயமா? அதை நியாயப்படுத்திட முடியுமா? நான் அதை தான் திருப்பி கேட்கிறேன். நீங்க ஒருத்தர் உங்க அமைச்சர் கருணாநிதியின் பேரை சொல்லிட்டாரு, அதுக்காக சாரி கேட்கிறேன். இதே அப்பா எங்க இருக்காருன்னு கேட்டவர் தானே. அதெல்லாம் குறையா தெரியாது. அவர் கிண்டல் பண்ணலாம். ஒருவேளை மற்ற அமைச்சர்கள் கிண்டல் பண்ணிடக்கூடாது. அதை ஹோல்சேல் டீலரா வச்சிருக்காரா? நான் ஒருத்தன் தான் அந்த குடும்பத்தை கிண்டல் பண்ணுவேன், நான் ஒருத்தன் தான் நக்கல் பண்ணுவேன், நான் ஒருத்தன் தான் சைகை பண்ணுவேன். இல்ல இப்போ சாரி கேட்டது ஒரு பண்பான நடவடிக்கையா நீங்க பாருங்க. இது மாதிரி எல்லாத்தையும் இருங்கன்னு தான் நான் சொல்றேன். இப்படி சாரி கேட்டு எங்க சாரின்னு கூட ஒரு நக்கலா சொன்னதெல்லாம் பார்த்திருக்கேன். நான் இப்படி சொல்லிட்டேனா, சாரி சாரி சாரி, அது கேட்கலையா? இதே சட்டமன்றத்தில் கேட்கலையா? ஓ நான் இப்படி சொல்லிட்டேனா, சாரி சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க, சாரி. அந்த நக்கல் நையாண்டி சினிமாவில் பார்த்துருக்கோம்ல, அதே விஷயத்தை இங்க நீங்க அமல்படுத்துறீங்கல்ல. இதுவே உண்மையான எனக்கு தெரியல. அவர் அப்படி சொல்லிட்டாரு, சாரி சாரி, அதுவே உண்மையான எனக்கு தெரியல.
ஏன்னா அவங்களோட நடவடிக்கை அப்படித்தான் இருக்கு. அதனால எங்களுக்கு கவலை இல்லைங்க. கடந்த முறை ஜெயலலிதா அம்மையார் அவர் சொல்லாத விஷயமே இவரெல்லாம் ஒண்ணும் இல்லை. ரைட்டா? கலைஞர் அவர்களை வைத்து கொண்டு பேசிய பேச்செல்லாம் இருக்கிறது, சபை குறிப்பில் இருக்கு, அது நீக்கவும் பட்டதும் இருக்கு. அதனால அதை பார்த்துலாம் திமுக வந்து ஒன்றும் நாங்கள் வந்து அசந்து போக போறது இல்லை. நாங்கள் எங்கள் பணியை செஞ்சுட்டு தான் இருப்போம். கேட்குற வேலையை கேட்டுட்டு தான் இருப்போம். ஆனா நீங்க அதை கேட்கறத வந்து எப்படி கொண்டுட்டு போறீங்கன்னா, எதுனாலும் திமுக தான் காரணம், எங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் திமுக தான் காரணம் அப்படின்னா நான் அதை எப்படி சொல்றது? சொல்லுங்க. இல்ல திமுகவினர் வந்து இப்ப தாவேக்கா ஆட்சிக்கு வந்ததை அக்செப்ட் பண்ணிக்க முடியல, விஜய் அவர்கள் முதல்வர் ஆயிட்டதை துளி கூட அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதனால ஒவ்வொரு இடத்துலயும் கூட்டம் போடும் போதா இருக்கட்டும், அங்க இங்கன்னு ஏதோ ஒரு வகையில வெடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, வெளிப்படுத்திட்டே இருக்காங்க. ஆர்.எஸ். பாரதி அவர்கள் ஓட்டு போட்ட மக்களை, ஓட்டு போடாத மக்களுக்கு நல்ல சாவு வராதுன்னு பேசுறதுலாம் சரியான ஒரு கேட்கிறேன். நீங்க திமுக மட்டும் திருப்பி வரீங்க, ஏன் உங்க கண்ணில் பாஜக கண்ணில் தென்படலையா? அண்ணாமலை கண்ணில் தென்படலையா? பாஜக வந்து நயனா நாகேந்திரன் பேசின பேச்செல்லாம் உங்களுக்கு கண்ணில் தென்படலையா? உதயநிதி சொன்ன ஒரு வார்த்தைக்கு மட்டும் கைது பண்ண வந்தீங்கல்ல போலீஸை கூட்டிட்டு. அப்போ நீங்க ஏன் நயனா நாகேந்திரனை கைது பண்ணதுக்கு முயற்சி பண்ணல? அவர் பேசின பேச்சுக்கள், பேரை சொல்லி பேசின பேச்சு, அதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து வலிக்காதா? பயப்படுறீங்க. அப்ப நாங்க அப்படித்தானே சொல்லுவோம், நீங்க பயப்படுறீங்க. ஒரு இந்தியாவுடைய தேசிய கட்சியான பாஜக, ஒன்றியத்தை ஆளுகின்ற பாஜகவுடைய மாநில தலைவரை தொடர்றதுக்கு உங்களுக்கு பயம் இல்லை, ஒரு தைரியம் இல்லை, தொட முடியல. இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க, அமைச்சர்கள் ஊழலை பத்திலாம் பேசுறாங்க, ஊழலுக்கு எதிரானவர்னு பேசுறாங்க, அமைச்சர்கள் கமிஷன் வாங்குறாங்கிற டேப் என்கிட்ட இருக்குன்றாரு, கைது பண்ணுங்க. அமைச்சர்கள் கமிஷன் வாங்குறாங்க, ஊழல் பண்றாங்க, இதுக்கு ஆதார டேப் என்கிட்ட இருக்குன்றாரு. இன்னைக்கு பத்திரிகையில இன்னைக்கு காலை பத்திரிகையில வந்திருக்கு செய்தி. நீங்க கைது பண்ணல, 3 முதல் 4% வாங்குறாங்கன்னு. என்னங்க என்ன சொல்றேன்னா, இதை விட நேரடியா சொல்றாங்களே, இதை பார்த்து உங்களுக்கு அச்சம் இல்லையா? நீங்க தான் ஊழலுக்கு எதிரானவர், 100 நாள்ல ஊழலை குறைச்சிட்டோம், ஊழலை நிறுத்திட்டோம். ஏன்னா உங்களுடைய இப்ப வந்து இதே போயிடுச்சு. இப்போ ஊழலை ஒழித்தார் அப்படிங்கிற பேச்சத்தை நீங்க கொண்டு வர பாக்குறீங்க. அவரு இல்லங்க 4% கமிஷன் வாங்குறாங்க என்ற ஆதாரம் இருக்குன்றாரு. அப்ப நியாயமா கைது பண்ணி அந்த ஆதாரத்தை நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டாமா? சமர்ப்பிங்கன்னு சொல்ல வேண்டாமா? அப்ப பாஜக மட்டுமல்ல, பாஜகவுடைய நிழலாக இருக்கிறவரையும் உங்களுக்கு தொடர்பு பயமா இருக்கு. அண்ணாமலை கூட அவருக்கு தனி கட்சி ஆரம்பிச்சாலும் அவரும் பாஜக காரர் தான் அப்படிங்கிற பயம் எங்க வரைக்கும் நிக்குது பாருங்க. அப்ப பாஜகவை விட்டு யார் கட்சி ஆரம்பிச்சாலும் நீங்க தொட மாட்டீங்க. இப்ப இந்த பயம் இருக்கிறது. திமுகவை நீங்க ஏன் சீன்றீங்க? திமுக அதை நீதிமன்றத்துக்கு தான் போகும், திமுக அதை வந்து வழக்க சந்திச்சு பார்க்கும், திமுக அரசியல் நாகரிகம் உள்ள கட்சின்னு உங்களுக்கு தெரியுது. இப்ப நீங்க கைது பண்றீங்க. நாங்க தமிழகம் முழுவதும் திமுக காரங்க போராட்டங்கள் நடத்தினாங்க, அறவழி போராட்டம் நடத்தினாங்க. இன்னும் சட்டம் ஒழுங்கு கெட்டு போகல, அறவழியான போராட்டங்கள் நடத்தப்பட்டது. எல்லா இடத்துலயும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, அது உங்களுக்கும் தெரியும். அப்ப உங்களுக்கு நல்லா ரொம்ப தெளிவா தெரியுது. திட்டதா இருந்தா திமுக காரனை திட்டுங்க, திட்டதா இருந்தா திமுக தலைவரை திட்டுங்க, எது குறை சொன்னாலும் திமுக காரங்களை குறை சொல்லுங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை, இந்த வழிமுறையை நீங்கள் அமைச்சர்களுக்கு கொடுத்துருக்கீங்க. நான் சொல்றேன், பாஜகவை நீங்க கனவுல கூட திட்டாதீங்க. பாஜக தலைவரை இன்னும் என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போடும். அது நல்லாவே தெரியுதுங்க. அவர்கிட்ட பேட்டி கொடுக்கும்போது நீங்க பாத்தீங்களா, அவர் சிரிக்கிறாரு. என்ன பண்ணிடுவானுங்க, அவருடைய பேச்சுல தெரியுது, ஒன்னும் பண்ணிட மாட்டாங்க. ஆங்க அறிக்கையில பாத்துக்கிறீங்க சொல்றாரா? என்னங்க இதுக்கு இப்படி இந்த மாதிரி சொல்லிட்டீங்க, அமைச்சர்கள்லாம் கொதிக்கிறாங்களே, அறிக்கையில பாத்துக்கிறீங்க, நான் கொடுத்த அறிக்கையில இருக்கு. இந்த அளவுக்கு உங்களை வந்து இலக்காரமா, உங்களை வந்து ஒரு கொஞ்சம் கூட மதிக்கல, ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சுட்டு இருக்க கட்சி இப்போ ரைட்டா? எதிர்கட்சியை நீங்க வந்து விமர்சிக்கிறீங்க, ஒரே ஒரு எம்எல்ஏ தான் இருக்கு. ஆனா ஆளுங்கட்சி, ஒன்றியத்தை ஆளுகின்ற கட்சி, அது இங்க சொன்னா மோடியை சொன்னது மாதிரி, இங்க சொன்னா அமித்ஷா அவர்களை சொன்னது மாதிரிங்கிற அந்த பயம் இருக்கா? அதுதான் வெளிப்படுது உங்களுக்கு. இப்படி பயந்து போயிருக்கிற ஆட்சி நடக்குது, நீங்க எப்படி ஒரு நல்லாட்சி கொடுப்பீங்க? ஓகேங்க சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு. பல்வேறு தகவல்கள், கருத்துக்களை பயந்து கொண்டோம். நன்றி.